இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனியில். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கள்ளக்காதலனுடன் சேர்ந்து தனது பாட்டியை கொலை செய்த இளம்பெண் அதை மூடி மறைத்துவிட்டு தனது கணவனுக்கும் ஸ்கெட்ச் போட்ட போது கையும் களவுமாக பிடிபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கஞ்சப்பள்ளி பிரிவு பகுதியை சேர்ந்தவர் லோகேந்திரன், வயது 33. ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க ஒன்றிய செயலாளராக உள்ளார். இவரது மனைவி ஜாய் மெட்டில்டா, வயது 27. தம்பதிக்கு 6 வயது மகன் இருக்கிறான். இவர்களுடன் மெட்டில்டாவின் 70 வயதான பாட்டி மைலாத்தாளும் இருந்தார். மெட்டில்டா அன்னூர் சவுத் இந்தியன் ஃபின்வெஸ்ட் நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். கர்நாடக மாநில கிளை அலுவலகங்களில் கடன் பெற்றவர்கள் விவரங்களை சேகரிக்கும் பணியை கவனித்தார். அப்போது சிக்பலாப்பூர் கிளை அலுவலக மேலாளர் 25 வயது நாகேஷ் மற்றும் சிலருடன் வேலை நிமித்தமாக அடிக்கடி வீடியோ கால் மீட்டிங்கில் பேச வேண்டியிருந்தது. ஒரு கட்டத்தில் நாகேஷ், மெட்டில்டா நெருக்கம் காட்ட ஆரம்பித்தனர். திருமண பந்தத்தை மீறி நாகேஷை காதலிக்க ஆரம்பித்தார் மெட்டில்டா. நாகேஷுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. மெட்டில்டாவை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை காட்டினார். கள்ளக்காதலர்கள் 2 பேரும் அடிக்கடி போனில் பேசினர். மீட்டிங் என்ற பெயரில் 2 பேரும் தனியாக வீடியோ காலில் நீண்ட நேரம் செலவிட்டனர். மெட்டில்டாவின் கணவன் லோகேந்திரன் பாட்டி மைலாத்தாள் இல்லாத நேரத்தில் நாகேஷ் வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். 2 பேரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்தனர். ஒரு நாள் வெளியே சென்றிருந்த மைலாத்தாள் மீண்டும் வீட்டுக்கு வந்தபோது மெட்டில்டாவும் நாகேஷும் நெருக்கமாக இருப்பதை பார்த்து விட்டார். ஆனால் மெட்டில்டாவோ தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அலுவலக வேலை நிமித்தமாக தான் பேசிக் கொண்டிருந்தோம் என்று மழுப்பினார். ஆனால் மைலாத்தாளுக்கு சந்தேகம் தீரவில்லை. மெட்டில்டா செய்த காரியத்தை லோகேந்திரனிடம் சொன்னார். இதை கேட்டு மனம் நொந்து போன லோகேந்திரன் மனைவியை கண்டித்தார். மெட்டில்டாவோ தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றார். இதையடுத்து மனைவியின் நடவடிக்கையை ரகசியமாக கண்காணித்து வந்தார் லோகேந்திரன். அப்படிதான் ஒரு நாள் வேலைக்கு சென்ற மனைவி திடீரென அன்னூரில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போவதை கண்டு லோகேந்திரன் அதிர்ச்சி அடைந்தார். அவரை பின்தொடர்ந்து ஹோட்டலுக்கு சென்றார். பின்னர் அவர் சென்ற அறையை தட்டிய போது உள்ளே இருந்து நாகேஷும் மெட்டில்டாவும் வந்தனர். லோகேந்திரனிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டனர். உடனே நாகேஷை அடித்து உதைத்த லோகேந்திரன் தனது மனைவியையும் கண்டித்து வீட்டுக்கு அழைத்து சென்றார். இது பற்றி மனைவியின் கம்பெனிக்கும் தகவல் சொன்னார். இதனால் மெட்டில்டாவையும் நாகேஷையும் அவர்கள் வேலையை விட்டு தூக்கினர். பின்னர் எல்லாம் சரியானது. மெட்டில்டா அமைதியாக தனது வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தார். அவர் திருந்திவிட்டார் என்று லோகேந்திரனும் நம்பினார். கடந்த ஏப்ரல் மாதம் வேலை நிமித்தமாக மதுரை சென்றார். பாட்டியும் வீட்டில் இல்லை. இதுதான் சந்தர்ப்பம் என்று நாகேஷுக்கு போன் போட்டு வீட்டுக்கு வர வைத்தார் மெட்டில்டா. 2 பேரும் மீண்டும் உல்லாசமாக இருந்தனர். வெளியே சென்றிருந்த மைலாத்தாள் அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்தார். மெட்டில்டா, நாகேஷ் ஒன்றாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். 2 பேரையும் வசைபாடினார். லோகேந்திரனுக்கும் போன் போட முயன்றார். திடுக்கிட்டு நின்ற கள்ளக்காதலர்கள் பாட்டியை கீழே தள்ளி தலையணையால் முகத்தை அமுக்கினர். மூச்சுவிட முடியாமல் திணறிய மைலாத்தாள் அப்படியே இறந்தார். யாராவது கேட்டால் மாரடைப்பால் மைலாத்தாள் இறந்து விட்டதாக சொல்லு என்று மெட்டில்டாவிடம் கூறிவிட்டு நாகேஷ் ஊருக்கு ஓடிவிட்டார். வீட்டுக்கு வந்த லோகேந்திரன் மற்றும் உறவினர்களிடம் பாட்டி மாரடைப்பால் தான் இறந்ததாக நம்ப வைத்தார் மெட்டில்டா. உறவினர்களும் மூதாட்டியின் இறுதிச் சடங்கை நடத்தி முடித்தனர். இந்த சம்பவத்துக்கு பிறகு லோகேந்திரன் பெரும்பாலும் வெளியூர் செல்வதை தவிர்த்தார். கூடவே இருந்து மனைவி, குழந்தையை கவனித்து வந்தார். கள்ளக்காதலர்களால் அடிக்கடி போன் பேச முடியவில்லை. முன்பு போல் உல்லாசமாக இருக்க முடியவில்லை. இப்படியே சில மாதங்கள் ஓடிவிட்டன. இனி மைலாத்தாளை கொன்றது போல் லோகேந்திரனையும் தீர்த்து கட்டினால்தான் சந்தோஷமாக வாழ முடியும் என்று கள்ளக்காதலர்கள் முடிவு செய்தனர். இதற்கான எல்லா திட்டத்தையும் போனில் பேசி முடித்தனர். அக்டோபர் 22 நள்ளிரவில் லோகேந்திரன் கதையை முடிக்க நாள் குறித்தனர். கர்நாடகாவில் இருந்து அன்று இரவே அன்னூர் வந்தார் நாகேஷ். லோகேந்திரன் தூங்கியதும் நாகேஷை போன் போட்டு கூப்பிட்டார் மெட்டில்டா. பின்பக்க கதவை திறந்து நாகேஷை உள்ளே வர வைத்தார். பின்னர் 2 பேரும் சேர்ந்து பாட்டியை கொலை செய்தது போல லோகேந்திரனை தலையணையால் முகத்தை அமுக்கி கொலை செய்ய முயன்றனர். மூச்சு திணறிய லோகேந்திரன் 2 பேரையும் ஓங்கி தள்ளினார். கள்ளக்காதலர்கள் தடுமாறி விழுந்தனர். நிலை குலைந்து போன லோகேந்திரன் எழும்புவதற்குள் பின்பக்க வாசல் வழியாக கள்ளக்காதல நாகேஷ் ஓட்டம் பிடித்தார். மனைவியை மட்டும் லோகேந்திரன் பிடித்து கொண்டார். நடந்த சம்பவம் பற்றி அன்னூர் போலீசில் புகார் செய்தார்.
வீட்டில் இருந்த தடயங்கள், மெட்டில்டா, நாகேஷ் செல்போன் உரையாடல்களை ஆய்வு செய்து சம்பவம் உண்மை என்பதை போலீசார் தெரிந்து கொண்டனர். ஏப்ரல் மாதம் இறந்த பாட்டி மயிலாத்தாளையும் இவர்கள்தான் கொன்றிருக்க வேண்டும் என்று போலீசாரிடம் லோகேந்திரன் சந்தேகம் கிளப்பினார். உடனே கள்ளக்காதலர்களை கைது செய்து போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர். லோகேந்திரனை கொல்ல முயன்றதை ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து தங்கள் பாணியில் விசாரித்தனர். அப்போது மயிலாத்தாளையும் நாங்கள்தான் கொன்றோம் என கள்ளக்காதலர்கள் வாக்குமூலம் அளித்தனர். இதை கேட்டு போலீசாரை பதறிவிட்டனர். 2 பேர் மீதும் கொலை மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அன்னூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.